டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது? யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில், முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்குண்டு. வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. 5ஆம் இடத்திலே ஊரில் இருக்கிற எல்லா கிரகங்களும் இருந்தால் என்ன ஆகும்? நல்லது சொல்லட்டுமா ஃபஸ்ட்டு கெட்டது சொல்லட்டுமான்னு எனக்கே தெரில. நல்லது சொல்கிறதா இருந்தால் சொத்துன்னா சொத்து அப்படி சொத்து சேரும். காரு தான், வீடு தான், பங்களா தான், மகிழ்ச்சி தான், இன்பம் தான், எல்லாம் சேரும். நகை தான். எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இந்த மார்ச் மாதம் நகையாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்குவீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி உங்கள் கையில் இதெல்லாம் இருக்கணும். ஏப்ரல் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் இது அத்தனையும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இதே பிகைன் பக்தி சேனலில் நானே சொல்கிறேன். ஆமாம், நான் தப்பாக சொல்லிட்டேன், நானே சொல்கிறேன். ஏப்ரல் 10ஆம் தேதி இது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன்னா அது எவ்வளோ பவர்னு பாருங்கள். 5ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடு. அந்த குருவினுடைய வீட்டில் உங்கள்கிட்ட எல்லாரும் உட்காந்துருக்கான். புதன் உட்காந்துருக்கார், சூரியன் உட்காந்துருக்கார், சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் உட்காந்துருக்கார், ராகு பகவான் உட்காந்துருக்கார். எல்லா பிளஸ்ஸிங்ஸும் கொடுத்துட்டார். கொடுக்காத பிளஸ்ஸிங்கே கிடையாது. 7ஆம் வீட்டில் குரு பகவான் உட்காந்துட்டார். எல்லாம் நடந்தாச்சு. சூப்பர் பிரமாதம். ஆனால் 5ஆம் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே ஒரு அளவு தான். 5ங்கிறது தெய்வ சங்கல்பம். 5 இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஆச்சாரமாக அந்த தெய்வ அனுகிரக, தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப மஸ்ட்டு. நான் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன், அதை நான் பண்ணலை. நான் கோயிலுக்காக நான் கேட்டேன், அதை நான் செய்யலை. தெய்வ நிந்தனை, தெய்வத்தை குறித்த உங்களுடைய பார்வையில் மாறுபட்ட கருத்து ஏதேனும் இருந்தால் உடனடி தண்டனை கிடைக்கும். தெய்வ ரீதியாக ஒரு சின்ன குறை இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா மாட்டிப்பீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையால் நீங்கள் பயங்கரமாக அழப்போறீங்க. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வெறும் 3 நாள் தான். வெறும் 3 நாள். இந்த 3 நாளிலே உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலைசேஷன், உங்கள் குழந்தை படிக்காமல் போகிறது, அல்லது சில வயசு பசங்களாக இருந்தால் சிகரெட்டு பிடிக்கிறது, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறது, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, அப்பா அம்மாவை என்னதெல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்த முடியுமோ அது அத்தனையும் உங்கள் குழந்தை பண்ணும். ஏன்னா 5ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் இவ்வளோ லோடை தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. 5ஆம் வீடுங்கிறது ஒரு சாஃப்டான இடம். தெய்வம் அப்படிங்கிறதே ஒரு ஜாலியாக கும்பிடுற விஷயம். இதையே ஒரு ஓவர்லோடாக்கி நீங்கள் தெய்வத்திற்காகவே ரொம்ப பயங்கர இவ்வளோ பவித்திரமாலாம் யாராலும் இருக்க முடியாது. சந்நியாசத்தை மேற்கொள்வதை விட மோசமானது ரொம்பலாம் இல்லை. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி 3 நாட்கள் உபவாச விரதம் இருந்து இந்த 3 நாட்களும் லலிதாம்பிகை காலில் விழுந்தால் பிழைக்கலாம்.
உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி சொல்கிறேன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, சூரியகுலத்தின் நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரவகுச்சாவுடன் சண்டை நடக்கும் பொழுது சீதாதேவிக்கு சொன்ன பரிகாரம் 1008 தாமரை இதழ்களால் லலிதாம்பிகை லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடுவார்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, அல்லது யாரையாவது வச்சு செய்ய சொல்லுங்கள். இதை செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆர் அதர்வைஸ் என்ன வேணால் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது தண்டனைக்குரிய இடம், பூர்வ ஜென்ம கர்மாவிற்கான இடம். இந்த 5ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன தண்டனை வேணால் கிடைக்கும், சிறைவாசம் கூட கிடைக்கும், என்ன வேணால் நடக்கும். ஏன்னா தெய்வம் நீங்கள் நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும்? பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ யாருக்கு தெரியும்? மாதா லலிதாம்பிகையை வேண்டி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கதவை முடிக்கணும், வீட்டிலேயே இருக்கணும் 3 மாதம். 3 நாள் உபவாச விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு 3 நாட்களும் லலிதாம்பிகைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் 108 தாமரையால் அர்ச்சனை செய்து சூரியகுலத்தை வேண்டி சூரியனை ஆதித்யனை வேண்டி வழிபட்டால் விமோசனம் உண்டு. அது அப்படியே பாசிட்டிவாக மாறி பெரிய பங்களா வீடை பரிசாக கொடுத்துட்டு போவார் சுவாமி. ஆனால் இது நடக்காத பட்சத்தில் எது நடப்பதற்கும் வாய்ப்புண்டு. இது மாதிரி நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொன்னதே இல்லை. எது வேணால் நடக்கும். பிரளயம் ஏற்படும், உங்களுக்கு மட்டும் பிரளயம் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டு உங்களை மட்டும் பூமி சுவாகாரியம் பண்ணி முழுங்கிட்டு போயிடும். அவ்வளோதான். உங்களுக்கு மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் நடக்கும் பூகம்பம். இந்த மாதிரி நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல் ஆன் த 3 days, April 10th to April 13, 3 நாட்கள் உங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக இருந்துட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் வேள்விகளிலும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற யாகங்கள் செய்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகம் ஸ்ரீமடம் நடத்துகிறது. பிகேன் பக்தி டிஜிட்டல் பார்ட்னராக அதில் கலந்து கொள்கிறது. உங்களால் முடிந்த பொருட்செலவு ஏதேனும் பணம் உதவி பொருள் ஏதேனும் தந்து உதவுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.